ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், புதுசாக வாங்கினா ரோஜா செடி எப்படி நடுறது, நிறைய தளிர் வர்றதுக்கு, நிறைய பூக்கள் பூக்கிறதுக்கு சொல்கிறேன். சின்ன தொட்டியில் எப்படி நடுறதுன்னு வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி புதுசாக பார்க்குறவங்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது இந்த தொட்டி பாருங்கள், கீழே வந்து ஜல்லிக்கல் போட்டிருக்கேன், கொஞ்சமாக ட்ரை லீஃப் போட்டிருக்கேன். ஏற்கனவே காஞ்சி அடியில் கல் தான் போட்டு வச்சுருக்கேன். மேலே வந்து காஞ்ச இலையெல்லாம் போட்டால் நல்லதுன்னு சொல்லிட்டு, ஏன்னா இப்போ ஃபுல்லாக வெயில் வரப்போகுது, அதுக்கு சொல்கிறேன். நான் சம்மர் சீசனில் நட்டால் இது போலலாம் நல்லாயிருக்கும் பிளான்ட்டு, அதுக்கு சொல்கிறேன். இப்போ இது போல் ட்ரை லீஃப் போட்டுட்டு கொஞ்சமாக கோகோ பீட் போடுறேன் பாருங்கள். ட்ரை லீஃப் மேலே இது போல் கோகோ பீட் கொஞ்சமாக போடணும். 2 பிடி அளவுக்கு போட்டிருக்கேன். கொஞ்சமாக வந்து பழைய மண் பாருங்கள். எப்படி நான் போடுறேன்னா, அதே போல் ரோஜா செடி சரியாக வரல அப்படின்றவங்களாம் இந்த மெத்தடில் நீங்கள் செடி நட்டுக்கலாம். இது வந்து ரவை போல் வந்து மணல் கலந்த மண், பழைய மண் பாருங்கள், வேறு செடி உள்ள மண் தான் இது. இது போல் போட்டுட்டு திருப்பி கொஞ்சமாக கோகோ பீட்டு, இது போல் மெத்தடில் செடி நட்டிங்கன்னா சூப்பராக வரும். இதெல்லாம் பழைய மண்ணில் வந்து நம்மளுக்கு இன்னும் வேர் ரூட்டெல்லாம் நல்லா இருக்கும். இது போல் நம்ம கோகோ பீட் திருப்பி மேலே கீழே ஜல்லிக்கல், மேலே ட்ரை லீஃபு, கோகோ பீட்டு, மண், திருப்பி கோகோ பீட்டு, மண், அது போல் போடணும். நீங்கள் செம்மண்ணும் கொஞ்சம் இதில் கலந்துருக்கோம். லேசாக கோகோ பீட் லைட்டாக ஒரு லைன் மட்டும். இது போல் நட்டுட்டு திருப்பி மேலே கோகோ பீட்டு, மண் இருக்கிறப்போல நீங்கள் போட்டுக்கணும். ரொம்ப போடக்கூடாது, கொஞ்சம் போல் ஃபஸ்ட்டு. அதாவது கோகோ பீட்டு மண் சேர்ந்தா போல் இருக்கணும், மேல் மண். மேல் பாகத்தில் மட்டும் கொஞ்சம் கோகோ பீட் போட்டுக்கணும். மேல் பாகத்தில் வைக்கிறதுனால லேசாக வந்து பிளான்ட் இது போல் சாயுது. தண்ணி ஊற்ற ஊற்ற செட் ஆகிடும். பாருங்க, இது வந்து மண்புழு எருவு. நம்ம பழைய மண் போட்டதுனால ஏற்கனவே வேப்ப முன்னாக்கெல்லாம் இருக்குது அந்த மண்ணுக்குள்ளே, அதுக்கு நான் தனியாலாம் கலக்கலை. இது போல் மேல் பாகத்தில் மட்டும் நீங்கள் மண்ணில் வந்து கொஞ்சம் வேப்ப முன்னாக்கு சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு அதுக்கப்புறம் மண்ணோட கலந்து நட்டுடலாம். ஆனால் மேல் பாகத்தில் மட்டும் இது போல் மண்புழு எருவு வந்து நீங்கள் போட்டு வைக்கணும். பாருங்கள், இப்போ நம்ம தண்ணி ஊற்ற ஊற்ற செட் ஆகிடும். அப்படி கொஞ்சம் செட் ஆகிற வரைக்கும் ஏதாவது ஒரு பிளான்ட்டு நம்ம வைக்கணும். இது போல் ஏன்னா அது வந்து ஸ்டிஃப் ஆகிடும், அந்த வேறு ரூட்டு, அதாவது ரூட் வந்து சாயிலுக்குள்ளே செட் ஆகும். அதுக்காக தான் அது போல் நான் நட்டுது. இது போல் நட்டுட்டு தண்ணி ஊற்றிக்க வேண்டியதுதான். இப்போ நம்ம வந்து மேல் பாகத்தில் பூ பூத்த கிளையெல்லாம் நீங்கள் கட் பண்ணி விட்டோம்னா, இந்த ரோஸ் பிளான்ட் வந்து ரெட் கலரு, நான் பூவெல்லாம் கட் பண்ணிட்டேன் ஏற்கனவே. இருந்தாலும் வந்து பாருங்கள், பூ மேல் பாகத்தில் மட்டும்தான் கட் பண்ணியிருக்கேன் நான். அது இன்னும் கொஞ்சம் இறக்கி தான் கட் பண்ணணும். நான் அப்புறமா கட் பண்ணி விட்டுருவேன். நீங்கள் பூவெல்லாம் கட் பண்ணிவிட்டு 1/4 பங்கு அளவுக்கு நீங்கள் கட் பண்ணிவிடுங்க. பூ கட் பண்ணுற போல இருந்தால், ஏன்னா புது செடி கொஞ்சம் இறக்கி கட் பண்ணிட்டா சீக்கிரமாக தண்ணீர் வைக்கும். இது போல் மெத்தடில் நீங்கள் ரோஸ் செடி நட்டிங்கன்னா சூப்பராக வரும். பாருங்கள், பதியம் பன்னீர் ரோஜா செடி ஏற்கனவே நம்ம வீடியோ பண்ணியிருக்கோம். இது போலலாம் நீங்கள் சின்ன சின்ன கன்று வச்சா கூட சூப்பராக வரும் பன்னீர் ரோஜா. இந்த வீடியோவில் தான் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நன்றி.